ஆலய தரிசனம். அருள்மிகு திரௌபதி அம்மன் உடனுரை தர்மராஜா கோவில், பொதட்டூர் பேட்டை, பள்ளிப்பட்டு வட்டம், திருவள்ளூர் மாவட்டம். திருத்தணியிலிருந்து 22 கிலோமீட்டர், பள்ளிப்பட்டிலிருந்து 8 கிலோமீட்டர், சோழிங்கரிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த ஆலயம். இதன் அருகே அமைந்துள்ளது அருள்மிகு பொன்னியம்மன் ஆலயம். ஆலயத்தின் முன்னே அமரும் மேடையோடு கூடிய 2 மிகப்பெரிய அரச மரங்கள். ஆலயத்தின் நுழைவாயில் வழியாக உள்ளே சென்றதும் தங்கம் என மின்னும் கொடிமரம், பலிபீடம். அருகே திரௌபதி அம்மனின் பாதுகாவலனான போர் வீரனான போத்திராஜா அம்மனை பார்த்தவாறு அருள் புரிகிறார். அழகிய மண்டபம் உடைய திருக்கோவில். இந்த ஆலயத்தில் நடக்கும் திருவிழாக்களில் கலந்து கொள்ள வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருவதால் இன்னும் அதிகமாக மக்கள் அமரும் வகையில் பெரிய மண்டபம் ஒன்றை ஏற்படுத்தும் முயற்சியில் இருக்கிறார்கள் ஊர் மக்கள். அதற்கான வேலை நடந்து கொண்டிருக்கிறது. துவார பாலகியர்கள் நடுவில் உயர்ந்த கருவறையில் உற்சவர் திருமேனிகளுக்கு பின்னால் மிக கம்பீரமாக காட்சி தருகிறார் தர்மராஜா. மூல விக்கிரகங்களாக அருள்மிகு திரௌபதி அம்மன், அருள்மிகு தர்மராஜர் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணர், ஸ்ரீ அர்ஜுனன் ஆகியோர் அழகுற அமைந்துள்ளனர். அதுபோலவே உற்சவ மூர்த்திகளும் அவ்வாறே அருள் புரிகிறார்கள். கிராமத்தின் காவல் தெய்வமாக, எல்லை காக்கும் அம்மனாக, பல குடும்பங்களின் குல தெய்வமாக, வீரத்தின் அடையாளமாக அருள் புரிந்து வரும் திரௌபதி அம்மன் இங்கு கருணையே உருவாக காட்சி தருகிறார். பழமை வாய்ந்த ஆலயம், நன்கு பராமரிக்கப்பட்டு அண்மையில் கும்பாபிஷேகம் நடைபெற்ற கோவில். மகாபாரதத்தில் நாயகியாக விளங்கும் அருள்மிகு திரௌபதி அம்மன். அருள்மிகு திரௌபதி உடனுரை ஸ்ரீ தர்மராஜர் வரலாற்றை மகாபாரதத்திலிருந்துதான் தொடங்க வேண்டும். அதை முழுமையாக கூற முடியாது. எனினும் முடிந்தவரை கூற முயற்சிக்கிறோம். அருள்மிகு தர்மராஜர் திரௌபதி அம்மன் அருளுடனும் ஆசியுடனும். பாண்டவர்களின் தர்மத்தையும் திரௌபதியின் கற்பையும் போற்றும் வகையில் தமிழ்நாட்டில் பல இடங்களில் திரௌபதி உடனுரை தர்மராஜர் கோயில்கள் அமைந்துள்ளன. ஆலயத்தின் பொதுவான வரலாறு மற்றும் சிறப்புகளையும், மகாபாரத போரில் பாண்டவர்கள் வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையிலும், அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டியதை நினைவுகூரும் வகையிலும் இப்படி கோவில்கள் எழுப்பப்பட்டன. தர்மத்தின் பிறப்பிடம் தர்மன், யுதிஷ்டிரன் எப்போதும் தர்மத்தின் வழியில் நின்றவர். எனவே தர்மராஜா என்று அழைக்கப்படுகிறார். இந்த ஆலயத்தில் ஒரு அரசனுக்குரிய தோற்றத்தில் கம்பீரமாக காட்சி தருகிறார். சக்தியின் வடிவம் திரௌபதி அம்மன், வீரத்தின் அடையாளம், ஆதி சக்தியின் அம்சம்.
இந்த ஆலயத்தில் தர்மராஜாவோடு மூல விக்கிரகமாகவும் உற்சவ திருமேனியாகவும் காட்சி தருகிறார். துச்சாதனன் செய்த அவமானத்திற்கு பிறகு தன் கூந்தலை முடியாமல் சபதம் முடித்த திரௌபதியின் வீரத்தை மக்கள் தெய்வமாக வணங்கி வழிபட்டு வருகின்றனர். தன் பக்தர்களை அன்புடன் காத்து தான் குடிகொண்டுள்ள கிராமத்தையும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களையும் காத்து அருள் புரியும் தெய்வமாக திரௌபதி அம்மன். பாஞ்சால மன்னன் துருபதனின் யாகத்திலிருந்து பிறந்ததால் யாகசேனி என்று பெயர் பெற்றவள். பஞ்ச பாண்டவர்களின் மனைவி, அழகில் சிறந்தவள், கரிய நிறம் கொண்டதால் கிருஷ்ணை என்று அழைக்கப்பட்டவள். பாஞ்சால நாட்டு இளவரசி என்பதால் பாஞ்சாலி. துரியோதனனின் சபையில் பாஞ்சாலியை துகிலுரிக்க முயன்றபோது கிருஷ்ணனின் அருளால் அவள் காப்பாற்றப்பட்டாள். இந்த நிகழ்வு அவளை பத்தினி தெய்வமாக மாற்றியது. பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் உக்கிரமான போர் நடந்து கொண்டிருந்த வேளையில் பாண்டவர்களுக்கு ஒரு ஐயம் வந்துவிட்டது. வெற்றி தங்களுக்கு கிடைக்குமா என்று சந்தேகப்பட்டனர். அதை கிருஷ்ணனிடம் கேட்டனர். அதற்கு கிருஷ்ணன், உங்கள் 5 பேருக்கும் மனைவியாக இருக்கிற திரௌபதி இந்த உலகையே காக்கின்ற அன்னை. அவளிருக்கும் இடம் என்றைக்கும் தோல்வியை தழுவாது. அவள் காளியின் மறுவடிவம் என்பதை அவர்களுக்கு உணர்த்தினார். முன்ஜென்மத்தில் காசிராஜனின் மகளாக பிறந்த நளாயினி திருமண வயதில் தனக்கு நல்ல கணவன் வேண்டும் என சிவனிடம் வரம் கேட்டார். ஏதோ பின்னால் நடக்க வேண்டும் என்ற எண்ணத்திலோ அல்லது வேறு ஏதேனும் நோக்கத்திலோ அவளின் கோரிக்கையை செவிமடுத்தார். ஆனால் உடனே வரம் அளிக்கவில்லை. ஒருவேளை ஈசன் கேட்கவில்லை என்று நினைத்து நளாயினி 5 முறை கேட்க, பின் ஈசன் அது இப்போது இல்லை, அடுத்த ஜென்மத்தில் உனக்கு 5 கணவர்கள் அமைவார்கள் என்று வரம் தந்ததாகவும் கூறப்படுகிறது. அதற்கான காரணமும் மற்றும் திரௌபதியின் வரலாறும் மிக நீண்டு கொண்டே செல்லக்கூடியது. மகாபாரதத்தின் நாயகியாயிற்றே. இதை முழுவதும் சொல்ல முடியவில்லை. தர்மன், தர்மராஜன், தர்ம தேவதை, யமதர்மன் அம்சம், பீமன் வாயு பகவானின் அம்சம், அர்ஜுனன் இந்திரனின் அம்சம், நகுல சகாதேவன் அஸ்வினி குமாரர்கள். எனவேதான் அந்த தேவர்களின் அம்சமாக தோன்றிய பாண்டவர்கள் 5வரும் இவரை மணக்க நேரிட்டது. இந்த விஷயத்தை துருபதனுக்கு வியாசர் சொன்னதாக ஒரு கதை உண்டு. திரௌபதி என்று கற்பு நெறி தவறாது வாழ்ந்த மாதர்களை போற்றுகின்றோம். அவர்கள் வழிபாட்டுக்கு உரியவர்கள். சீதை, அகலிகை, தாரை, மண்டோதரி மற்றும் திரௌபதி நெருப்பிலிருந்து தோன்றும் போதே இவளால்தான் குருவம்சம் அழியும் என அசரீரி கேட்டதாலும், பாரதப் போர் முடிவில் திரௌபதி அக்னி பிரவேசம் செய்ததால் மகாபாரத நாயகி என்பதாலும் திரௌபதி அம்மன் கோயிலில் தீமிதி திருவிழா நடைபெறும் வழக்கம் உள்ளது. மகாபாரத சொற்பொழிவுகளும் நடைபெறும். இந்த ஆலயத்திலும் இந்த நிகழ்வு மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மாசி மாதம் நடைபெறும் தீமிதி திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள்.
அருள்மிகு திரௌபதி அம்மன் மற்றும் ஸ்ரீ தர்மராஜா சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடனும் அர்ஜுனனுடனும் அலங்காரத்தில் அழகுற காட்சி தருகிறார்கள். ஆலயத்தில் அருள் புரியும் தெய்வங்களாக ஸ்ரீ கிருஷ்ணர் சன்னதி அமைந்துள்ளது. ஸ்ரீ ஆஞ்சநேயர் சன்னதி, நவக்கிரக மேடை மற்றும் ஸ்ரீ வைஷ்ணவி, ஸ்ரீ வாராகி, ஸ்ரீ துர்க்கை ஆகியோர் அருள் புரிகிறார்கள். இந்த ஆலயத்தில் அம்மனுக்குரிய அனைத்து நாட்களும் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி, அனுமன் ஜெயந்தி ஆகியவை மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக ஆவணி மாதம் கடைசி வாரம் ஜாத்திரா திருவிழா என்று சொல்லப்படும் அம்மன் திருவிழா குறைந்தது 5000 பக்தர்கள் கலந்து கொள்ளும் அளவிற்கு சிறப்பாக நடைபெறும். தினமும் அம்பாள் விதவிதமான அலங்காரங்களுடன் காட்சி தருவார். அதுபோல மாசி மாதம் அமாவாசை கழிந்து பங்குனி தீமிதி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி 21 நாட்கள் சிறப்பாக நடைபெறும். 21 நாட்களும் மகாபாரத சொற்பொழிவு இன்றும் நடைபெற்று வருகிறது. அன்னைக்கு காப்பு கட்டி விரதமிருந்து இந்த தீமிதி திருவிழாவில் எங்கிருந்தெல்லாமோ வந்து பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். அதுபோல ஸ்ரீ அனுமன் ஜெயந்தி அன்று வருடந்தோறும் அனுமனுக்கு வெண்ணெய் காப்பு சாற்றப்பட்டு பின் அது பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும். குழந்தை இல்லாதவர்கள் இந்த வெண்ணெயை உட்கொண்டால் குழந்தை பாக்கியம் அமையப்பெறும் என்பது இவர்களின் நம்பிக்கை. அதுபோல அனுமன் ஜெயந்தி அன்று அனுமனுக்கு 40 கிலோ எடை அளவில் லட்டு செய்து அதை அனுமனுக்கு நைவேத்தியம் செய்து பின்பு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. அதுபோல கிருஷ்ண ஜெயந்தி அன்றும் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு இதுபோலவே லட்டு பிரசாதமும் மற்றும் குறைந்தது 21 தட்டுகள் சீர்வரிசைகள் வைத்து கிராமத்தின் சார்பாக வழிபட்டு வரும் வழக்கம் இன்று வரை தொடர்கிறது. ஊரின் பிரதான தெய்வம், அனைவருக்கும் காவல் தெய்வம், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, சகல வரங்களையும் அருளும் திரௌபதி அம்மன், வெற்றி என்ற வார்த்தையின் ஆதார சக்தி, கேட்பவர்களுக்கு கேட்டபடி வரம் அருளும் தெய்வமாக இந்த ஆலயத்தில் அருள் புரிகிறார்.
திருவோடு வளமும் நலங்களும் தந்து திருவருள் புரிந்திடும் தாயே, பெரும் புகழ் படைத்த பாஞ்சால மன்னன் பெயர் சொல்லும் தேவி பாஞ்சாலி தாயே, தர்மம் இவ்வுலகில் தழைத்திடத் தோன்றிய தாயே, உனை மனம் மகிழ்ந்து ஏற்று போற்றினோம் அருள் புரிவாய் அருள்மிகு திரௌபதி தாயே. ஆலய தரிசனம் காண்போம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி உடனுரை அருள்மிகு தர்மராஜா அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்திப்போம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.